ஜாக்லின், நீங்க நாமினேட்டட் ஜோனுக்கு அனுப்பப்படுறீங்க. உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் வாழ்க்கையில. உங்ககிட்ட பேசுறது இல்ல. என்னது, ஜாக்லினுக்கு தண்டனையா? ஜாக்லின் அக்கா மாட்டிக்கிட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? கடைசி வர மேனேஜராகவே இருந்து எப்படியா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸா வாங்கிடலான்ட்டு இந்த தொழிலாளியா போறதுக்கு மாட்டிக்காம என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணாங்களோ அவ்வளவு பண்ணாங்க. கடைசியில இப்படி பிக் பாஸ்டா மாட்டிக்கிட்டாங்களே, என்ன பண்றது போங்க. அப்படிதான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மேனேஜர் டீம்ல இருந்து நீங்க பாத்ரூமை 2 பேர் வந்து ஒரே டயத்துல வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது சொல்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே தெரியாத மாதிரி பேந்த முழிக்கிறாங்க. அது யாருன்னு பிக் பாஸே வந்து சொல்றாரு, ஜாக்லினும் தீபக்கும் ஒரே டயத்துல பாத்ரூமை யூஸ் பண்ணதுனால இதுல யாருக்காவது ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நேமா ஜாக்லின் மேலதான் தப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தீபக் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு, இந்த பக்கம் ஜாக்லின் வந்து அவசரத்துல போய் மூஞ்சிய கழுவி இருக்காங்க. இது தப்பு தானே? ஒருத்தர் சைக்கிள் ஓட்ட சொல்லிட்டு 2 பேரும் அட் டயத்துல பாத்ரூம் யூஸ் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது. அதனால அதிக பனிஷ்மெண்ட் தொழிலாளிகளுக்கு தான் கிடைக்கப்படுது. ஆனா பிக் பாஸ் இந்த டைம் என்ன சொன்னாரு, ஜாக்லின் நீங்களே தொழிலாளியா மாறி நீங்களே சைக்கிளை ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை பார்த்தவனே தொழிலாளி எல்லாத்துக்குமே பயங்கர குஷி. அதுவும் முக்கியமா ராணவுக்கு. ராணவ் என்ன சொல்றான் தெரியுமா, வாழ்க்கையோட பிலாசபி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். வாழ்க்கையில தப்பு செஞ்சா தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படின்னு அவனே. ஜாக்லின் ஏற்கனவே அங்க நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ராணா வேற சும்மா உசிப்பேத்தி விடுறாரா, நீ வாயை மூடிட்டு சும்மாரு, நான் இங்க வந்து சைக்கிள் அழுத்தத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன், உனக்கு பதில் சொல்லலாம் வரல அப்படின்ட்டு வந்து ராணா பிடிச்சி நல்லா ஏறி விட்டாங்க. ஆனா ஜாக்லினுக்கு ஆத்திரமும் குறையல. எப்படியா ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வாங்கிடலாம்னு நினைச்சாங்க. நம்ம ராஜதன் தான் அனைத்து வீணாகி விட்டதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வந்து லைவ்ல வந்து இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பூரா வருவருன்னு வறுத்து எடுத்துட்டாரு. எப்ப பார்த்தாலும் பேச்சுவார்த்தை, நீயா நானா போட்டி மாதிரி. மேனேஜர்ஸ் ஒரு கேள்வி கேட்க அதுக்கு எதிர்மாறா அதுல இருந்து 4 கொஸ்டின் வந்து தொழிலாளர்கள் கேட்க, இப்படியே தான் வந்து போய்க்கிறது. இதை பார்த்து கடுப்பாயி பிக் பாஸை காரி துப்பிட்டாரு. நீங்க எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க இவ்வளவு நேரம் பேசுறது மக்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவரே வந்து இருக்கிற எல்லாத்தையும் கழுவி ஊத்திட்டாருங்க. இதுக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இதுக்கு பதிலா வந்து தொழிலாளிகளுக்கு வந்து ஒரு சம்பளம் மாதிரி இல்லைன்னா பிக் பாஸ் கரன்சி மாதிரி வந்து மேனேஜர்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு ரிவார்டு மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா தொழிலாளிகள் வந்து ஐயோ ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு வந்து பிக் பாஸ் கரன்சி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு பயந்து வேலை பார்ப்பாங்க. ஏன்னா ரியல் லைஃப்ல அப்படித்தான் இருக்கும். என்னதான் வந்து மேனேஜர்ஸ் மேலேயோ இல்ல வந்து ஆளும் வர்க்கத்து மேல கோவம் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு பணம் ரொம்ப அவசியம். அதனால பல சமயங்கள்ல வந்து பொறுத்துட்டு போறாங்க. அதை ரிஃப்ளெக்ட் பண்ற விதமா நாங்க இந்த இடத்துல பணத்தை கொடுத்தாலும் நாங்க பொறுத்துட்டு போக மாட்டோம் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து செஞ்சு காமிச்சிருந்தாங்க. இன்னும் பிரமாதமா இருக்கும். ஆனா அதை இங்க யாருமே செய்யலங்க. எல்லாம் வந்து மாத்தி வந்து இன்னும் போட்டியாளர்களா இருந்து வன்மத்தை தாங்க கொட்டுறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த டாஸ்க் உண்மையிலேயே சாட்டிஸ்ஃபைடா இருந்ததா, இதையும் சொதப்பி தள்ளிட்டாங்களா அப்படிங்கறது உங்களுக்கு தோணுதா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.